ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. இந்த மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் வெர்சஸ் கேபிசிசி காந்தி மார்க்கெட்டு. ஸோ யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் பார்த்தீங்கன்னா துரை அவருக்கு வந்து செட்டிங் டீம் இது, அவங்களுக்காக ஆடுறாங்க. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 bowler. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வச்சு நான் கோகுல், நான் செகஷனில் சுந்தர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விராட் விக்கி. முதல் பந்து மேட்ச்சில் வந்து இடிச்சிருக்கு, பேக் ஆஃப்லேருந்து வச்சுருக்காரு. ராகுல்கிட்ட பேருக்கு சிங்கிள். செகண்ட் பால் சுந்தர் பிடிக்கிற முதல் பந்து பேக் ஃபுட்லேயே ப்ளே பண்ணார், பின்னாடி பேருக்கு கிராஸ் த லைன். ஸோ 1G. அடுத்த பந்து விக்கி டு சுந்தர். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃபென்ஸுக்கு தான் போக முடிஞ்சிச்சு. ஸ்டம்ப் லைன்லேயே வச்சார். விக்கி டு கோகுல், டவுன் த விக்கெட்டு போனார், குத்தி பேருக்கு 1G. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டுக்கே வந்துச்சு பந்து, கேப்லையும் பேருக்கு ஃபாஸ்ட்டாக போட்டார், டைமிங்கில் 4 அங்கே. விக்கெட்டு கோகுல் ஸ்டிக்கை தெறிக்க விட்டாருங்க, லூஸாக பிடிச்சாரு, ரிலீஸை கரெக்டாக வச்சாங்க, விக்கெட்டோட ஓரம் முடிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கேபிசிசி. பிரேம் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவர் யோகேஷ், யுவராஜ். பேக் ஆஃப் லென்த்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க, பேஸை குறைக்காமல் போடுறாங்க. போட்ட 2 bowlerமே சிங்கிள். செகண்ட் பால் பெருசாக எம்பவே இல்லை, வந்து சமஸ்கிட்டாகி வந்திருக்கு. பிரேம் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. தேர்ட் பால் விட்டு தட்ட முயற்சி, டிரைவ் லென்த்துக்கு போட்டாருங்க. எதிர்பார்த்த இடத்துல பந்து விழுவ மாட்டேது. ஒன்று பேக் ஆஃப் லென்த்து, இல்லாட்டி ஸ்கிட் ஆகிற ஒரு லென்த்து போடுறாங்க. ஸ்டெம்ப் லைனில் லோட்டாஸ் பேட்டில் போட்டோன்னே 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. குத்தி திரும்பி போயிருக்கு, ரைனாட்ட பேருக்கு 2. ஐயோ, சிங்கிள் டபுளாக மாறுது. அடுத்த வந்து யோகராஜ் டு பிரேம். சூப்பர் டெலிவரிங்க, நல்ல ஓவர். இவர் பவுண்டரி எதுவும் விட்டு கொடுக்காம போட்டு போயிருக்காரு. 2 ஓவர் முடிவில் 13 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கேபிசிசி. தேர்ட் ஓவர் பத்துக்கு ரெய்னா கௌதம். முதல் பந்து பிஃபோர் லென்த்து, பேஸை கம்மி பண்ணி போட்டார், கட்டர் வேரியேஷன், டாட் பால். செகண்ட் பால் ஓவர் பிச்சுட்டு பந்து எக்ஸ்ட்ரா பேஸ், முதல் பாலுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக போட்டிருக்காரு, பேஸ் வேரியேஷன் இருந்திருக்கு. தேர்ட் பால் தூக்கி போட்டிருக்காருங்க, கெயின் டிசீவ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேனை. முதல் பால் ஒரு லெக் கட்ரு, ஸ்லோவர் 1, அடுத்த பால் பேஸு, இப்போ பார்த்தா லெக் கட்ரு கெயின். போன பால் வைடு ரீபால். அந்த பால் ஃபாஸ்ட்டாக பேட்டோட பாட்டாது, அதை விட ஃபாஸ்ட்டாக பந்து வந்திருக்கு. பிச்சே பண்ணல, ஸ்டிக் டு ஸ்டிக் சொருவை தான் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாடி லைனுக்கு தட்டி விட்டாருங்க, குத்தி போயிடும், பொறுமையாக தான் வருவாங்க. எனக்கு டபுள் எடுத்திருக்காங்க, 1Gக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஐயோ, போன பால் 3 ரன் ஓடியே எடுத்தாங்க பிரேம் ஸ்டிக்கில். அடுத்த பந்து ரெய்னா கௌதம் தந்து நல்லான்னாருங்க, ஸ்கொயராக போயிருக்கு, விக்கி கிட்டே போயிருக்கு. விக்கி ஏமாற்றி பவுண்ட்ரி போயிடுச்சு. அந்த இடத்துல கல்லில் குத்தி திரும்பி இருக்கு, கொஞ்சம் பின்னாடி போனார். 4 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ஸ்கோரு கேபிசிசி. இந்த ஒரு ராம்கி போட வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. சூப்பர் டெலிவரிங்க, காற்று கலைஞ்சி உள்ளே வந்துருச்சு பந்து. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், கவர்ஸ்க்கு போயிருக்கு, விக்கிட்ட போயிருக்கு, த்ரோ விலகி போயிருக்கு. ஆமாம், நல்ல ரிசீவ், கொஞ்சம் ஓட்டு இருந்தால் எக்ஸ்ட்ரா ரன் கிடச்சிருந்துருக்கும். நல்ல ரிசீவ் காரணமாகவே சிங்கிள் மட்டும்தான் அந்த பந்து பிரேம் ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து ராம்கிட்ட இருந்து ஃபுல் டாஸ் பால், கவர்ஸில் இருக்க ஃபீல்டை துரத்தி போகுது எல்லா பந்துமே. புல்லட் த்ரோ, ஒருத்தர் மட்டும் இந்த எண்ணில் இருக்க காரணத்தினால அந்த எண்ணில் ரன் அவுட்டு. நெக்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் எடுத்தார், உள்ளே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸ்டிக் லைனா இல்லை, வேலைக்கு தாங்க போட்டிருக்காரு, தெளிவாக போட்டார், பிச் பண்ணி போட்டார். இதுவும் காற்றுக்குள்ளே வந்துருக்குன்ட்டாங்க. டாட் பால், டார்கெட் டிசைடிங் பந்து, கடைசி பந்து பேட்டில் ஆடி இருக்காரு. இதுவும் கவர்ஸ்க்கு தான் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக பிடிச்சாரு, 1 ரனில் பிடிச்சாரு. 2 எடுத்திருக்காங்க. 3 எடுக்கும் முயற்சியில் ஒரு ரன் அவுட்டை பார்க்க முடியுது. 2 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு முதல் இன்னிங்ஸ் இதோட முடியுது. இந்த பால் செக் பண்ணி 1 ஷாட் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு
எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கேபிசிசி அடித்த ஸ்கோர் 25. 26 தேவை, 24 பந்தில். யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூருக்கு டார்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரவி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிக் பாஸ் சரண், நான் செகண்ட் மயில் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஓய்யோ, இறங்கிடுச்சு, காலில் பட்டுருக்கு. போன பால் வைடு ப்ளஸ் 1G கிடச்சிச்சு பின்னாடி போன காரணத்தினால. ஃப்ரீ ஹிட் பால் கண்டினியூ ஆகுது. நல்லா பட்டுச்சுங்க. பேட்டோட சவுண்ட்லேயே தெரியும் அது மேக்ஸிமம்னு. நெக்ஸ்ட் ஒன் நின்று ப்ளேஸ் பண்ணார், பெரிய கேப்பு. இப்போ பவுண்ட்ரி போயிருக்குங்க. 6-4 10 ரன்னு. ரவி டு சரண், ஃபுல் டாஸ் பால் கண்டரில் பேட்டை போட்டார். விண்டுக்கு எடுத்துகிட்டு போய்டும் தோணுது. இதுவும் பிடிச்சிருக்காங்க, விக்கெட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓவரில் ரவிட்ட இவர் பிடிக்கிற முதல் வந்து அப்பா அவரோட ஸ்டார்ட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பேஸ் வேரியேஷன் டாட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் தரையோட ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டார். பவுண்ட்ரி போலங்க. 2ஆக மாற்றிருக்காங்க. குத்தி திரும்பிடுச்சு கொஞ்சம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. யூனிக் ஸ்போர்ட் திருப்பூர் 15 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் விட்டு. செகண்ட் ஓவர் போட கோகுல் மைல் ஸ்டிக்கு மேலே வருது பந்து. டாட் பால். செகண்ட் பால் பேட்டில் பட்டிருக்கு. நேருக்கு நேராக பெரிய கேப்புங்க போது டிஸ்டன்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 2வது பால்லேயே மேக்ஸிமம் காட்டியிருக்காங்க. மயில் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த பந்து ஸ்லோவர் ஒன் சிப் பண்ணி விட்டார். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். அங்கே விக்கெட் கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராகுல். ஃபோர்த் ஒன் ஓவரில் ஷார்ட் ஆச்சு. புல் ஷாட் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு புல் ஆடுறதுக்கு ஒரு லென்த்தை போட்டாங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து 6 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சுட்டாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் கேபிசிசி காந்தி மார்க்கெட் vs யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர். துரை அவர்களுக்கான திருச்சி செட்டிங் டீமு, திருச்சி தஞ்சாவூர் செட்டிங் டீமு மேட்சை முடிச்சுட்டாங்க. யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.